சிவசேனா மகாராஷ்டிரா அரசியலுடைய சிங்கம். ஆனா அந்த சிங்கத்துடைய குகைக்குள்ளேயே இப்போ மீண்டும் ஒரு பெரிய பிளவானது ஏற்பட இருக்கு. 2022 ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான கிளர்ச்சிக்கு அப்புறமா சிவசேனா கட்சியானது இப்போ மீண்டும் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். கடந்த 2024 மக்களவை தேர்தலில் 9 இடங்களை பெற்று தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கக்கூடிய தாக்கரேவுக்கு இப்போ சொந்த எம்பிகளே பல அதிர்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் புதுடெல்லியில் நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கக்கூடிய 6 எம்பிகள் கட்சியை உடைச்சிட்டு மறுபடியும் ஷிண்டே அணியோடைய இணைய திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவலுமே பரவலாக வெளியாகிட்டு இருக்கு. இப்போ இந்த அரசியல் சூழ்ச்சியும் உத்தவ் தாக்கரேவுடைய தற்காப்பு நடவடிக்கைகளும் மகாராஷ்டிராவை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையுமே உற்று நோக்க வச்சிருக்கு. இதை பற்றின முழுமையான விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை தொடர்ந்து கேளுங்க. கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணிவிட்டு இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. சிவசேனா அப்படின்னு சொன்னாலே மகாராஷ்டிரா மண்ணுடைய மைந்தர்களுக்கான அடையாளம் தான். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக அந்த கட்சி சந்திச்சுட்டு வரக்கூடிய சோதனைகள் அப்படின்றது அதோடைய அடித்தளத்தையே உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2022 ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சிக்கு அப்புறமா இப்போ மீண்டும் ஒரு பெரிய பிளவானது ஏற்படுறதுக்கான அறிகுறி தெரியறதாக இருக்கு. உத்தவ் தாக்கரே உடைய தலைமையிலான சிவசேனா பிரிவை சேர்ந்திருக்கக்கூடிய 9 மக்களவை எம்பிகள்ல 6 எம்பிகள் முக்கியமான கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதோட இந்த தடமானது மாறக்கூடிய ஒரு அரசியலுடைய அடுத்த கட்டத்தை சுட்டி காட்டுறதாகவே அமைஞ்சிருக்கு. இது கட்சியுடைய ஒற்றுமைக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக மட்டும் இல்லாம தொண்டர்களுடைய மன உறுதியையுமே பரிசோதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் டைகர் அப்படின்ற பேர்ல பரவக்கூடிய இந்த தகவல் அப்படின்றது அரசியல் வட்டாரங்களில் அதிர்வலைகளை பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த 6 எம்பிகள் ஷிண்டே அணியோடைய இணைய திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்ற சொல்லப்படக்கூடிய செய்திகள் வெறும் ஒரு யூகங்களாக மட்டும் இங்கே தெரியல அப்படின்றது தான். கடந்த முறை கட்சி உடைஞ்சப்போ ஏற்பட்டிருக்க அதே பாணி தான் இப்பையும் கையாளப்படுறதாக பல அரசியல் பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த 6 எம்பிகளும் சபாநாயகருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதத்தையும் எழுதியிருக்கிறாங்க. இப்போது இந்த விஷயமானது அவங்க கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு மாற்று சக்தியாக அவங்கள முன்னிறுத்த முற்படுறாங்க அப்படின்றதையும் காட்டுறதாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல தான் அதிகார மையத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நகர்வு அப்படின்ற விஷயம் தேர்தல் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பார்வையும் இங்கே முன்னிறுத்தப்பட்டிருக்கு. மேலும் சமீபத்தில் புதிய டெல்லியில் நடைபெற்ற அந்த முக்கிய நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தில் அரவிந்த் சாவந்த், அனில் தேசாய் மற்றும் ராஜபாபு வாஷே ஆகியோர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அதோட சஞ்சய் தினா பாட்டில், சஞ்சய் தேஷ்முக், நாகேஷ் பாட்டில் அஷ்டிகர் உள்ளிட்ட 6 எம்பிகள் வராதது அப்படின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதோட அவங்களுடைய அதிருப்தியை தெளிவாகவே வெளிப்படுத்தியும் இருக்கிறாங்க. அவங்களுடைய இத்தகைய செயலை தலைமை அழைத்து கூட கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறது அப்படின்றது கட்சியுடைய வழிகாட்டுதலை மீறக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராவத் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதோட இது ஒரு சாதாரண வருகை மட்டும் இல்லாமல் மாறாக கட்சியுடைய தலைமைக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்றதுலையும் இங்கே மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அவங்களுடைய இந்த மௌனம் அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய முடிவை அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க அப்படின்றதையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் கட்சியுடைய கொறடாவை மீறி நடந்துக்கிட்டதுக்காக சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 எம்பிகள் கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 7 நாட்களானது அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த கட்சித்தாவல் தடை சட்டப்படி பார்க்கும் பொழுது இது மாதிரியான நடப்பது அப்படின்றது அவங்களுடைய உறுப்பினர் தகுதியை பறிக்கிறதுக்கும் இது வழிவகுக்கலாம். இருப்பினும் கூட இந்த கொறடாவை நாடாளுமன்றத்திற்கு வெளியே பயன்படுத்துறது அப்படின்றது குறித்த சட்டப்பேரவை உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதால இந்த நடவடிக்கை அப்படின்றது எவ்வளவு தூரம் பலன் தரும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியை தான் உருவாக்கியிருக்கு. மேலும் இது போல சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க தான் அதிருப்தியாளர்கள் முற்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியறதாக இருக்குது. மேலும் கட்சியுடைய 60வது நிறுவன தினத்தில் பேசியிருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இந்த அதிருப்தியை தெரிவிக்கக்கூடிய எம்பிகளுடைய புகார்களை அடுக்கடுக்காக மறுத்திருக்கிறாரு. பாஜகவுடைய 30 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தே இணையாத நாம காங்கிரஸ் கிட்ட எப்படி இணைவோம் அப்படின்னும் அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. இப்போ தொண்டர்கள் கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியும் இருக்கு.
பாஜக சிவசேனாவை அழிக்க முயல்றதாகவும் ஷிண்டே அணிக்கு சென்றவங்க வந்துட்டு துரோகம் இழைச்சிட்டதாகவுமே வந்து அவர் காட்டமாகவும் பேசியிருக்கிறாரு. இப்போ தன்னுடைய தந்தை பால் தாக்கரேவுடைய சித்தாந்தத்தை வந்து பாதுகாக்கிறதுலையே தான் வந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றதையுமே வந்து அவருடைய பேச்சின் மூலமாக ஆக்ரோஷமாகவும் அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய எம்பிகள் வந்து முன்வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு அப்படின்றது என்னன்னு பார்க்கும் பொழுது, உத்தவ் தாக்கரே வந்து காங்கிரஸ் கிட்ட கை கோக்குறது, கட்சி கிட்ட இருந்து இந்துத்துவ அடையாளத்தையே வந்து விட்டு கொடுக்கறதாக இருக்கு அப்படின்றது தான். ஆனால் தாக்கரேவுடைய இதை பற்றி இருக்கக்கூடிய விஷயம் வந்து முற்றிலுமாகவே வேறாகவும் வந்து இருக்கு. அதோட இதை நிராகரிச்சிருக்கவும் செஞ்சிருக்கிறாரு. மகாராஷ்டிராவுடைய சூழல்ல சிவசேனா எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது அனைத்துமே வந்து மராத்தி மக்களுடைய நலனுக்காகவே ஒழிய தவிர மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய விஷயமாக கிடையாது அப்படின்றதுமே அவர் வைக்கக்கூடிய வாதிடமாகவும் இருக்குது. இப்போது இந்த தற்காப்புக்கான பேச்சு வந்து கட்சியுடைய அடிப்படை தொண்டர்களை தக்க வைக்கிறதுக்கான ஒரு அவசியமான விஷயமாகவும் கருதப்படுதுன்னு சொல்லி பல அரசியல் பார்வையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறிட்டு இருக்கிறாங்க. அதே போலவே கடந்த 2024 மக்களவை தேர்தலையும் சிவசேனாவுடைய பிரிவானது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது போல 9 இடங்களை வெற்றி பெற்றிருந்துச்சு. இதுக்கான காரணம் வந்து அவர் பட்ட கஷ்டங்கள் தான் அப்படின்னு சொல்லியும் தாக்கரே அவர்கள் உரிமை கோரி இருக்கிறாரு. மேலும் தொகுதி தொகுதியாக அவர் செஞ்சிருக்கக்கூடிய பயணமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்திச்சதும் தான் இந்த வெற்றிக்கான காரணம் அப்படின்றதுமே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது அந்த வெற்றியில் வந்து இவர்களுக்கு வந்து பங்கு இருக்குது அப்படின்றத வந்து மறந்துட்டு இப்போது கட்சி தாவ முயல்றது அப்படின்ற விஷயம் வந்து நன்றி இல்லாத ஒரு விஷயமான செயல் அப்படின்றதுமே அவர் பேசியிருக்கக்கூடிய தோணியில் அவர் சொல்ல வரதாகவும் அமைஞ்சிருக்கு. அதோட வாக்காளர்களுடைய நம்பிக்கையை சிதைக்காதீங்க அப்படின்றதுமே வந்து அவர் எம்பிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையாகவுமே பார்க்கப்படுது. மற்றும் பாஜகவுடைய இந்த கட்சித்தாவல் அரசியலையும் தாக்கரே அவர் கடுமையாகவே வந்து விமர்சிச்சிருக்கிறாரு. ஜனநாயகத்தில் தேர்தல் மூலமாக மக்கள் தீர்ப்பை வழங்கணும், ஆனால் பாஜகவோ வந்து கட்சித்தாவல் மூலமாக ஆட்சியை பிடிக்கிறது கலாச்சாரத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புறம் அவர் வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. அதோட நாடு வந்து ஒற்றை கட்சி தேர்தல் இல்லாத வந்து ஒரு பாதையை நோக்கிட்டு போயிட்டு இருக்குதா அப்படின்றதும் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. அதோட அரசியல் அரங்கில் பெரிய விவாதத்தையும் அது பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே போலவே அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற கட்சிகளை உடைக்கிறது அப்படின்ற விஷயமானது ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்துக்கு உகந்தது கிடையாது அப்படின்றதும் பல அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் இந்த இடத்துல இருக்கு. மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய 20 அதிருப்தி எம்பிகள் வந்து பாஜகவை ஆதரிக்க தயாராகி இருந்தாலும் தற்போது சிவசேனாவுடைய பிளவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது தற்செயலான நிகழ்வாகவும் இங்கு இல்லை. நாடு முழுவதுமே பல மாநிலங்களை எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தி அவங்கள தங்களுக்கு கீழே கொண்டு வரத்துக்கான ஒரு பெரிய வியூகத்தை தான் செயல்படுத்திட்டு இருக்கு பாஜகவானது. எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையை குலைக்கிறது மூலமாக நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு பெரும்பான்மை பலத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு பாஜக முயன்றுட்டு இருக்கு அப்படின்றதும் தான் இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதாக இருக்கு. முழுமையாகவும் இது வெளிச்சம் போட்டும் நமக்கு காட்டுது. இப்போ அந்த 6 எம்பிகளுமே இதுவரைக்கும் ஊடகங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான விளக்கத்தையும் கொடுக்கல அப்படின்றது தான். ஆனால் ஜூன் 20 இன்னைக்கு இந்த வாக்கில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அறிவிப்பு அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு. இது ஒருவேளை கடைசியான கட்சித்தாவல் தொடர்பாக இருக்கக்கூடிய இறுதி முடிவாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதே போல தான் மௌனமாக இருக்கக்கூடிய இந்த எம்பிகள் உள்ள ஏதோ ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதன் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய நிதர்சனமாகவும் இருக்கு. இந்த மௌனம் அப்படின்றது உத்தவ் தாக்கரேவுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. மேலும் இந்தியா மாதிரியான மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் சிவசேனா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளில் நடக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான பிளவுகள் அப்படின்றது எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த பலத்தையுமே கேள்விக்குள்ளாக்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் ஒரு மாநிலத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் தேசிய அளவில் தங்களுடைய நிலைப்பாட்டை தக்க வைக்க போராடும் போது அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளையே புறக்கணிக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பலருமே கருதக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்போது இந்த தாவல்கள் மூலமாக எதிர்க்கட்சிகள் சிதறடிக்கப்படுறது அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் தேசிய அரசியலில் ஒரு துருவமுனை அப்படின்ற அரசியலை உருவாக்குமா இல்லை புதிய மாற்று சக்திகளை உருவாக்க வழிவகுக்குமா அப்படின்றது
ஒரு பெரிய புதிராக தான் இந்த இடத்துல நீடிச்சிட்டு இருக்கு. இறுதியாக மகாராஷ்டிரா அரசியலில் நிலையற்ற தன்மை அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரேவுடைய தார்மீக கோபமும், இன்னொரு பக்கம் அதிகாரத்தோட இணைய விரும்பக்கூடிய இந்த எம்பிகளுக்கு உடைய சூழல் அப்படின்னு சொல்லி மிக சிக்கலாகவே இது இருந்துட்டு இருக்கு. இப்போ சிவசேனா அப்படின்ற பெரிய ஆழமிடம் தொடர்ந்து பலவீனப்படுத்துறது அப்படின்றது அந்த மண்ணுடைய அரசியல் வரலாற்றையே மாற்றியமைக்கும்ன்றது தான். மேலும் இது வெறும் ஒரு கட்சி பிளவாக மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரும் அரசியல் மாற்றமாகவும் பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய காலத்தில் உத்தவ் தாக்கரே அவர்கள் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றதும், அவர் தன்னுடைய தொண்டர்களை வச்சு இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.